ஸ்ருதி தன்னுடைய ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே மீனா வந்துட்டு எப்போதும் போல் ஸ்ருதியுடைய ஹோட்டலுக்கு போகும்போது, மீனா இனிமேலாவது இங்கே கிருஷி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்ல, ஆமாங்க இனிமேல் கிருஷி விஷயத்தில் அத்தையும் அந்த மாதிரி தலையிட மாட்டாங்க, ஏன்னா இப்போதே அவங்க கொஞ்சம் பயந்து போய் தான் இருப்பாங்கன்னு சொல்ல, நாம் அப்படி சாதாரணமாக நினச்சிடக்கூடாது, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், வேறு என்ன பண்ணனா அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கவும் செய்வாங்க, ஏன்னா மனோஜும் அப்படிப்பட்டவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜை பற்றியும் விஜயாவை பற்றியும் ஹோட்டலில் பேசிக்கிட்டு இருக்கேன். கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த மீனாவும் சரி அப்போ நான் கிளம்புறேன்னு சொல்ல, மீனா இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, இன்னைக்கு ஈவினிங் நம்ம ஹோட்டலில் ஒரு முக்கியமான பார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன பார்ட்டி, அதுக்கு நீங்கள் தான் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் ஸ்ருதியும். அதை கேட்ட மீனாவும் அப்படியா, என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ரவிக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லை அப்படின்னு சொல்ல, அட ஆமாம்ல நான் கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லை, நடந்த பிரச்சனையில் அதை மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் மறக்கலை, நல்ல ஞாபகம் இருக்குது, இன்னைக்கு பர்த்டேவை நான் இங்கே செலிப்ரேஷன் பண்ணலான்னு இருக்கு அப்படின்னு சொல்ல, ரவிக்கு இது தெரியுமான்னு சொல்லி கேட்க, இல்லை அவனுக்கு சர்ப்ரைஸாக இதை நான் சொல்லலான்னு இருக்கேன்னு சொல்கிறாங்க. சரிங்க நான் சீக்கிரமாகவே வந்து அதை நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. ஹோட்டல்ஸுக்கு நிறைய கூட்டம் வருது, அவங்களையெல்லாம் எங்கள் ஸ்ருதி கவனிச்சிட்டு இருக்காங்க. மீனா நேராக செட்டுக்கு போகிறாங்க, பூவெல்லாம் கொடுத்துட்டு இங்கே வா மீனா அப்படின்னு சொல்லி இங்கே கூப்பிட, அம்மா எப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்லும்போது, அதையே நினச்சி மனசு வருத்தப்பட்டு இருக்காதிங்க, இன்றைக்கி ஈவினிங் நம்ம ரவிக்கு பர்த்டே இருக்குது, அதனால் அங்கே பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நம்ம எல்லோரும் போகணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்ல இன்றைக்கி ரவிக்கு பிறந்த நாள், நான் அதை மறந்தே போயிட்டேன் பாரு அப்படின்னு முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. முத்து மீனா இப்படி இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிட்டு நேராக கிருஷியையும் கூட்டிகிட்டு அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே போய் அவங்க டெக்கரேஷன்லேருந்து எல்லாத்தையுமே முடிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயா அண்ணாமலைன்னு எல்லாமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னம்மா நாம எல்லாரும் வந்துட்டோம், ஆனால் இன்னும் அந்த ரவி பையில காணோம் அப்படின்னு அங்கே விஜயா சொல்லி கேட்கும்போது, இங்கே ரவிக்கு இனிமேல் தான் நான் கால் பண்ணி சொல்லியிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் கிளம்பி வந்துடுவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க எங்கள் ஸ்ருதியும். என்னம்மா இன்னும் வரலேன்னு சொல்லி திரும்ப எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ குமார் சொல்கிறாங்க, எங்கள் ரவி சார் ஏதாவது அங்கே முக்கியமான வேலையில் இருப்பார், இல்லைனா அந்த நீத்த மேடம் எங்கள் ரவி சாரை வெளியே விட்டுருக்க மாட்டாங்க, நீங்கள் இன்னொரு டைம் கால் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போதும் திரும்ப கால் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணவே இல்லை. ஏன்னா என்ன ஆச்சுன்னா அங்கே ரவிக்கு நிறைய ஒர்க் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நீத்து வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருக்கும் முன்னாடி கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டியை ரெடி பண்ணியிருக்காங்க இங்கே ரவிக்காக. ரவி வெளியே வர எல்லாரும் இங்கே கைத்தட்டி அவங்களுக்கு பூவெல்லாம் கொடுத்து வரவேற்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே சாங்கெல்லாம் பாடிட்டு அங்கே ரவியை வந்துட்டு கேக் கட் பண்ண வைக்க, என்ன நீத்து இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் டைம் உங்களுடைய பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், உங்களால் நடந்திருக்க நிறைய நல்ல விஷயங்கள் நிறையவே இருக்குது, பட் இது என்னுடைய சின்ன கிஃப்டாக இருக்கட்டுமே அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஸ்ருதி கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்படி இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்கு தானே போக போகிறீங்க ரவி, வீட்டுக்கு போய் நீங்கள் ஸ்ருதிகிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு அங்கே நீத்து சொல்லும்போது இங்கே ரவி வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. சரி கேக் கட் பண்ணிவிட்டு நம்ம சீக்கிரமாகவே ஸ்ருதி வந்து ஹோட்டலுக்கு வர சொல்லியிருந்தால் நம்ம அங்கே போகணும் அப்படின்றதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஃபங்க்ஷன் கடைசி வரை நடந்துகிட்டே இருக்குது, அதுக்கு வந்துட்டு இங்கே வரவே இல்லை. அப்போது இங்கே நீத்து யோசிக்கிறாங்க, சரி நீங்கள் இங்கே கேக் கட் பண்ணுங்கள், நம்ம ரெண்டு பேருமே ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் ஸ்ருதி உங்களுக்கு பார்ட்டி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்க போகிறாங்க, வேறு என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் அவங்க வச்சுருக்க போகிறாங்க அப்படின்னு நீத்து சொல்லும் போது அங்கே வந்துட்டு கேக் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீத்து ரவி ரெண்டு பேருமே ஒன்றா தான் வராங்க ஃபங்க்ஷனுக்கு. அதெல்லாம் பார்த்த வாசுதேவனுக்கும் சுதாப்புக்கும் ரொம்ப கோவம் வருது. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு இவளையும் கூட்டிகிட்டு வரணுமான்னு நினச்சிட்டு பயங்கர கோவத்தில் நின்றுட்டு இருக்காங்க. முத்து மீனா எல்லாரும் அதிர்ச்சியோட போக்க, ஏன் ரவி இவ்வளோ நேரம், உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமான்னு சொல்லி அங்கே ரோஹினி சொல்ல, டேய் என்னடா ஏன்டா இவ்வளோ நேரம் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் திட்டுறாங்க. டேய் வாடா முதல்ல வந்துட்டு கேக் கட் பண்ணுன்னு சொல்ல, ஸ்ருதியுடைய முகம் ரொம்ப வாடி போயிருக்கு. சாரி ஸ்ருதி, முக்கியமான வேலை, ஒரு முக்கியமான பார்ட்டி வந்துட்டாங்க, அவங்களுக்கு அவங்க கேட்டதை செஞ்சு கொடுத்தா தான் அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகுவாங்க, அதுக்காக தான் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன்னு சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், ரவிக்கு நாங்கள் எங்கள் ஹோட்டல்லையே பெருசாக ஒரு கேக்கும் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல, எல்லாருடைய முகமும் ஒரு மாதிரியாக ரவி பக்கம் போகவும் செய்து, பரவாயில்ல இருக்கட்டுமா, நீ அங்கே கேக் கட் பண்ண, நாங்கள் எங்கள் பசங்களுக்காக நாங்கள் இங்கே கேக் கட் பண்ணுறோம் அப்படின்னு அங்கே விஜயா சொல்லும்போது நீத்து பார்த்துட்டே இருக்காங்க. கேக் கட் பண்ணிவிட்டு இங்கே ரவி வந்து ஸ்ருதிக்கு ஊட்டி விட, அடுத்து நீத்து பக்கத்தில் நிற்க, நீத்து கையில் அதை கொடுக்கும்போது ஸ்ருதிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸ்ருதி அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்க. அடுத்ததாக ஸ்ருதி வந்துட்டு கேக் ஊட்டுற வரத்துக்குள்ளே இந்த நீத்து கட் பண்ணி அந்த ரவிக்கு வந்துட்டு கேக்கை வந்துட்டு ஊட்டி விட்டுறாங்க. அப்படியே அவங்க ஊட்டி விட்ட கையோட இங்கே ஸ்ருதிக்கு வந்துட்டு ரொம்ப கோபம் வருது. பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. முத்துவும் மீனா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு நிற்க, என்ன மீனா இதெல்லாம், இந்த நீத்து பண்ணுறது கொஞ்சம் சரியில்லைன்னு தான் எனக்கு தோணுதுன்னு சொல்ல, ஆமாங்க ஆனால் ரவிக்கு தான் அது புரியுதோ புரியலையோ,
எனக்கு அது புரியவே மாட்டுதுன்னு மீனாவும் நின்றுட்டுருக்கேன். இங்கே எல்லாரும் கேக் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரவி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பர்த்டே கிஃப்ட்டை வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன இருக்குன்னு சொல்லி கேட்க, பாருங்க ரவி அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு டைமண்ட் ரிங் இருக்குது. இதை பார்த்ததுமே ஏய் என்ன இதெல்லாம், நான் இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு டைமண்ட் போட்ட ஒரு வாட்ச் இருக்குது. இதை பார்த்ததுமே என்ன இது இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரவி கேட்க, வாட்ச் தானே இதில் என்னடா காஸ்ட்லி அப்படின்னு சொல்ல, ஆமாம் இது சாதாரண வாட்ச் இல்லை, எப்படி இது ஒரு 5 lakh போகும் அப்படின்னு சொல்ல, அவ்வளோ பெரிய வாட்சாமா அது அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆண்டி இது டைமண்ட் கலர் பதிக்கப்பட்ட ஒரு வாட்ச், அதனால தான் இதை நான் ரவிக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா நாங்கள் எங்கள் ரவியால் நிறையவே இங்கே லாபம் சம்பாதிச்சிருக்கோம், அந்தளவுக்கு இது ஒன்று நான் ரவிக்கு செய்கிறது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நீத்து சொல்ல, இதை கேட்டுக்கிட்டு இருக்கேன் எங்கள் முத்துவ மீனாவும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் மீனா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, ஏங்க இதில் நாம் நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது, அவங்க கிட்டே இருக்காதனால செய்கிறாங்கன்னு சொல்ல, இருந்தாலும் ஸ்ருதி முகத்தை பார்த்தியா அப்படின்னு அங்கே முத்து சொல்ல, ஆமாங்க அவங்க முகம் ரொம்ப கஷ்டத்தோடு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ரவி அதை வாங்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்ருதிகிட்ட பார்க்க, என்ன ஸ்ருதி பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் 2 பேருக்கும் சேர்த்து தான் கிஃப்ட் பண்ணுறேன், நான் ஒன்றும் ரவிக்கு மட்டும் தனியாக கிஃப்ட் பண்ணல அப்படின்னு சொல்ல, ஏமா இதை வந்துட்டு ஸ்ருதியமாக கட்டிக்க முடியும்னு அங்கே விஜயா கேட்க, இல்லை ஆண்டி என்ன இருந்தாலும் இதை யூஸ் பண்ண போகிறது இங்கே ஸ்ருதி சொன்னால் தானே ரவியும் யூஸ் பண்ணுவார், அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி எங்கள் நீத்து அப்படியே மாற்றுறாங்க. நீத்து வெறுப்பேற்றணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு எங்கள் ஸ்ருதி அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்க. என்ன ரவி வாங்கி பார்த்துட்டே இருக்க பிடி அப்படின்னு சொல்லிட்டு, நீ பிடிக்க மாட்டேன் குடு கையன்னு சொல்லி தன் கையை அந்த வாட்சை எடுத்து கையில் கட்டிவிட, இந்த பொண்ணு ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு இங்கே நின்றுட்டுருக்க சுதா வாசுதேவன் கிட்டே சொல்ல, அப்போவே இந்த ஸ்ருதி கிட்டே சொன்னேன், ஸ்ருதி தான் இங்கே ரவி மேலே எல்லாம் லிமிட்டாக இருப்பான், அவன் எல்லாம் மீற மாட்டான்னு எனக்கு தெரியும்னு சொன்னான், இப்போ பாரு எல்லாரும் முன்னாடியும் கையை பிடிச்சி அவளுக்கு வாட்ச் வேற கட்டி விடுறான், இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, இதே இடத்துல பிரச்சனை பண்ணுறது கூட எனக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு சுதா வந்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க எங்கள் ஸ்ருதி கிட்ட. என்ன ஸ்ருதி, நானே இங்கே இவ்வளோ பெரிய கிஃப்ட்டு கொடுத்துருக்கேன், என்னை விட பெரிய கிஃப்ட்டை தானே நீங்கள் கொடுக்கணும், ஆனால் எந்த கிஃப்ட்டும் கையில் வச்சுருக்க மாதிரி தெரியலே அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்னோண்டு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறாங்க. அதை பார்த்தா இங்கே நீதோ, இதை பார்த்தா பெரிய கிஃப்ட் மாதிரி தெரியலையே, இதில் என்ன இருக்க போது, ஒரு கிட்கேட் ஏதாவது சாக்லேட்டில் ஏதாவது வச்சுருக்கீங்களா, அந்த மாதிரி ஏதாவது இங்கே ரவிக்கு கொடுக்கலான்னு நினச்சிட்டிங்களான்னு சொல்லி நீத்தோ அந்த இடத்துல ரொம்ப ஓவராக சிரிக்கும் செய்ய, இதை பார்த்துட்டு இருக்க குமாருக்கே டென்ஷன் ஆக தான் செய்யுது. அப்போது நீத்துவை பார்த்துட்டு ரவி சொல்கிறாங்க, ஸ்ருதி எந்த கிஃப்ட்டு கொடுத்தாலும் அது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போதும், நீங்கள் தான் உங்கள் ஒய்ஃபை விட்டு கொடுக்க மாட்டீங்களே ரவி அப்படின்னு நீத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ருதி நீங்கள் கொடுங்க அப்படின்னு அங்கே நிற்கிற மீனாவும் சொல்ல, ஏதோ இந்த கிஃப்ட்டை வந்துட்டு கொடுக்குறாங்க, என்னங்க இது அவளே இவ்வளோ பெரிய வாட்ச் வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது அதை விட பெரிய கிஃப்டாக இவ கொடுக்குறது இல்லையா, இல்லை நம்மக்கிட்ட கேட்டால் நம்ம தான் அதை வாங்கி கொடுக்க மாட்டோமா, இந்த ஸ்ருதி நம்மக்கிட்ட எதையுமே எதிர்பார்க்குறது இல்லை கேட்குறது இல்லை, இப்படி இருந்தால் என்னங்க பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே கேட்கவும் செய்கிறாங்க. சுதா இப்படி கேட்டதுமே வாசுதேவனும் அப்படியே எதிர்பார்ப்போடு நிற்கிறாங்க. மொத்த பேரும் எதிர்பார்ப்போடு இருக்கும்போது விஜயா வந்துட்டு அந்த டைமண்ட் வாட்ச் இதுவே இவ்வளோ பெரிய லட்சத்தில் வாங்கி கொடுக்குறாங்க, ஆனால் இந்த ஸ்ருதி என்ன இது சின்ன கிஃப்டாக இருக்குது, என்ன இருக்க போகுது இதில் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போது அண்ணாமலை விஜயாவை பார்க்க, உன் மனசில் நினைக்கிறதே எனக்கு நல்லா தெரியுது விஜயா அப்படின்னு சொல்ல, இல்லைங்க அது வந்துன்னு சொல்ல, கொடுக்குற கிஃப்ட்டை பார்க்காத கொடுக்குறவங்களுடைய மனசை பாரு அப்படின்னு அங்கே அண்ணாமலையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதும், ஆமாம் பெரிய மனசு இருக்கிறதுனால தானே இந்த நீத்து இவ்வளோ பெரிய கிஃப்ட்டை கொண்டு வந்து கொடுத்துருக்கான்னு சொல்ல, நீ அதை தான் பார்க்குற, அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய சூட்சமாக இருக்குன்றதை நீ பார்க்க மாட்டேற, இது 2 பேருக்கு இருக்கிற ஈகோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அண்ணாமலை. அங்கே நின்றுட்டுருக்க ரோஹினி மனோஜ்னு, என்ன மனோஜ் இவ்வளோ பெரிய கிஃப்ட்டை கொடுத்துருக்கா, ஆனால் நம்ம ஸ்ருதி என்ன கிஃப்ட்டை கொடுக்க போகிறான்னு தெரியலேன்னு நினச்சிட்டு எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ நீத்தும் வந்துட்டு, என்ன நீ இதையும் பிரிக்காமல் நிற்கிறேன், என்னென்னு பிரித்து காட்டு பார்க்கலாம் அப்படின்னு நீத்து வந்துட்டு சொல்லும்போது, அதை வந்துட்டு நீத்துவை பிடுங்குறாங்க. அதை நான் உங்களுக்காக கொடுக்கலங்க, நான் என்னுடைய ஹஸ்பண்ட் ரவிக்காக அந்த கிஃப்ட்டை கொடுத்துருக்கேன், அதை அவன் தான் பிரிக்கணும், ப்ளீஸ் அதை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்டோடனே நீத்து முகம் சட்டன் படம், இதில் என்ன அவ்வளோ பெரிய விஷயமா இருக்க போகுது, இருக்கிறத பார்த்தாலே தெரியலை, இதில் என்ன இருக்குன்னு கூட என்னால் கெஸ் பண்ண முடியலை, ஆனால் விலை உயர்ந்த கிஃப்ட் இல்லைன்னு மட்டும் என்னால் நல்லா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல, உடனே அதை என்ன பண்ணுறாங்க ரவிகிட்ட வாங்கி கொடுக்குறாங்க. நீங்களே பிரிங்க ரவி அப்படின்னு சொல்லிட்டு நீத்து ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஒரு தனியாவட்டா நிற்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன் எங்கள் ஸ்ருதி, பிரித்து பாரு ரவி அப்படின்னு சொல்ல, அதை பிரித்த ரவிக்கு கண்ணெல்லாம் கலங்குறத பார்த்த உடனே அங்கே நின்றுட்டு அண்ணாமலை, டே அப்படி என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலையும் கேட்குறாங்க. அதே மாதிரி அங்கே நின்றுட்டுருக்க வாசுதேவன் சுதா இவங்களும், என்னாச்சு மாப்பிள்ளை அழுற அளவுக்கு என்ன கிஃப்ட்டை கொடுத்தான்னு தெரியலேன்னு சொல்ல, அதில் இருக்க அந்த ப்ரெக்னன்சி டெக்ஸ்ட் கிட்ட எடுத்து எல்லாம் முன்னாடியும் காட்டுறாங்க. இதை பார்த்து அத்தனை பேரும் சந்தோஷப்பட்டு இங்கே பக்கத்தில் வந்து இங்கே சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் விஜயா அந்த ஸ்ருதியை பிடிச்சி கட்டி அணிச்சு முத்தமிட்டு கொஞ்சம் செய்ய, அண்ணாமலையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, இந்த ஒரு இது விஷயத்துக்காக நாங்கள் எவ்வளோ நாள் காத்திருக்குதுன்னு சொல்லிட்டு
ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீத்துவோடைய முகம் அவ்வளோ நேரம் சந்தோஷத்தில் இருந்தது டக்குன்னு வாடி போகுது. எல்லாருமே இங்கே ஸ்ருதியை கட்டிப்பிடிச்சு அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல, ஏய் எப்படி இதெல்லாம், நீ தான் குழந்தையே வேண்டாம், நீங்கள் வாடகை தாய் வச்சு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படி இப்படின்னு சொன்னேன், இப்போ எப்படி திடீர்னு இதெல்லாம் சொல்ல, கிருஷை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா கிருஷ மாதிரி ஒரு சின்ன பையன் நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்குன்னு தோணுச்சு. ஏன்னா நீயும் கிருஷ் கூட அதிக நேரம் செலவிடுறத பார்ப்பேன், கிருஷ் கூட நீயும் ஹாப்பியாக இருக்கிறத பார்ப்பேன். அதான் எனக்கு அப்படி தோணுதுனால தான் எதுக்காக இன்னொருத்தவங்க மூலமாக குழந்தைய பெற்றுக்கிட்டு நாமளே இந்த குழந்தைய பெற்றுக்கலான்னு தோணுச்சு. இதை சர்ப்ரைஸாக உனக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அது உன்னுடைய பர்த்டே அன்னைக்கு சொல்லுவேன்னு நானும் எதிர்பார்க்கல. என்ன நீத்தோ, இதை விட பெரிய கிஃப்ட் உங்களால் கொடுத்துட முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீத்தோடைய முகம் சட்டுன்னு வாடுது. ரொம்ப டென்ஷன் ஆகி நின்றுட்டுருக்காங்க. எப்போதுமே ஸ்ருதி எனக்கு ஸ்பெஷல் தான், இப்போ ஸ்ருதியோடு சேர்த்து என்னுடைய குழந்தைய எனக்கு ஸ்பெஷல் தான் அப்படின்னு அங்கே ரவியை சொல்ல கேட்ட நீத்து டக்குன்னு முகம் வாடி போய் நிற்க. அப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது, நீத்து வெயிட் பண்ணுங்க, இன்றைக்கி நான் பெரிய பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இல்லையா, சாப்பாடெல்லாம் இங்கே ஸ்பெஷலாக இருக்கும், நீங்கள் சாப்பிட்டுட்டே கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு ஹோட்டலில் முக்கியமான வேலை இருக்குது நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீத்து அங்கேருந்து நகர்ந்து போக பின்னாடியே போகிற ஸ்ருதி எல்லாமே வந்துட்டு அந்த டெஸ்ட்டு கிட்ட பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்க நேரத்தில் பின்னாடியே போகிற ஸ்ருதி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீத்து நிற்க, நீ என்னெல்லாம் பிளான் பண்ணுற, நீ எதுக்காக இந்த பிளான்லாம் பண்ணுறன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீ நினைக்கிறது கனவுல கூட நீ நடக்க போகிறதே கிடையாது. எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாமல் மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு உன்னோட பிஸ்னஸை மட்டும் பாரு. அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்கள் ஆசையை வளர்த்துக்கிட்டு கஷ்டப்படாத. என்றைக்குமே ரவியை உன்னால் விலைக்கு வாங்கவே முடியாது. இந்த 5 லட்சம் பரிசை நீ இங்கே ரவிக்கு கொடுத்துட்டா ரவி உன் பக்கம் மயங்கி வந்துடுவான்னு நினைக்கிறியா? பணத்துக்கு ஆசைப்படுறவனா இருந்திருந்தா அவன் என்றைக்கும் என் பின்னாடி வந்திருக்கணும். அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணலை, என்னை பிடிச்சதுனால மட்டும்தான் கல்யாணம் பண்ணனான், அது ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அங்கே நீத்துக்கு சரியான பதிலடி ஸ்ருதி கொடுக்க, ஒரு நிமிஷம் அப்படின்னு இந்த கிஃப்ட்டை திருப்பி கொடுக்குறாங்க. ரவிக்கு இது மாதிரி எந்த விஷயத்துலையும் எப்போதுமே ஆசை கிடையாது. ஆக்சுவலாக அவன் இந்த மாதிரியான வாட்சும் கட்ட மாட்டான், அவனுக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இதை சபையில் வச்சு அசிங்கப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி தனியாக கூப்பிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன், சரியா? இதை நீயே கொண்டு போன்னு சொல்லி திருப்பி கொடுத்து விட்டுறாங்க. வந்த நீத்து அசிங்கப்பட்டு அந்த இடத்த விட்டு போக ஸ்ருதி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. வீட்டில் இருக்க அத்தனை பேர் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்த ஸ்ருதிக்கும் மனசுக்கு நிறைவாக இருக்குது. மீனா வந்து கட்டிப்பிடிச்சு, நீங்கள் இப்படிப்பட்ட முடிவு எடுத்ததை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆரம்பத்தில் குழந்தை வேண்டான்னு சொன்னதை நினச்சப்போ மாமா கூட ரொம்ப ஃபீல் பண்ணார், ஆனால் இப்போ எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. இதை கேட்ட ஸ்ருதியும் ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்துட்டு அன்றைக்கான பர்த்டே வந்துட்டு செலிப்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீத்துக்கு எப்படிப்பட்ட பதிலடியை கொடுப்பாங்க நம்ம ஸ்ருதி மேடம்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவும் இல்லை அங்கே வேலை பார்க்குற குமார் கூட.